ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 நிமிஷத்துல வாயில வச்சோன்ன கரையிற மாதிரி சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு வச்சு சூப்பரா ஈஸியா 10 நிமிஷத்துல ஸ்வீட் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஈஸியான ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஈஸியான ஸ்வீட் ரெடி பண்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலைய மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதோடவே வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலைய நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு பொட்டுக்கடலைய நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலைய ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. குருணை எதுவும் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எந்த கப்ல பொட்டுக்கடலைய அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் போல வெல்லம் எடுத்துக்கிறேங்க. ஸ்வீட்னஸ் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட ஒரு 1/4 கப் போல வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு அடுப்புல வச்சு சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க. அடுப்புல வச்சு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் சுத்தமா கரைஞ்சு வரணும், அந்த அளவுக்கு சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெல்லம் சுத்தமா கரைஞ்சிருச்சு. அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருவோம். அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க. பேன்ல நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொட்டுக்கல்லைய நல்லா வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவை ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல பொட்டுக்கடலை மாவை நல்லா வறுத்து விட்டுட்டேன். இதோட இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்தும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மெதுவா இந்த மாதிரி வெள்ளை கரைசலை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்துல சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும், அதனால வடிச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி தட்டாத மாதிரி நல்லா மெதுவா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே பொட்டுக்கடலை எல்லாம் கரைஞ்சு நல்லா வெள்ளத்தோட மிக்ஸ் ஆயிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்லா அல்வா மாதிரி சூப்பரா திரண்டு வருங்க. நல்லா அல்வா மாதிரி இந்த அளவுக்கு திரண்டு வரும்போது இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்திருக்கேன். நீங்க 2 டேபிள் ஸ்பூனுமே நெய்யா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டியா நல்லா அல்வா திரண்டு வர ஆரம்பிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா திரண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கரண்டியில ஸ்வீட்டை கொஞ்சமா எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா உடனே விழுகக்கூடாது, ஸ்லோவா தான் விழுகணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா ஸ்பூன்ல ஒட்டாம அழகா இந்த மாதிரி விழுந்து வரணும். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா ஸ்வீட் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா சூப்பரான டேஸ்ட்ல 10 நிமிஷத்துல சூப்பரா ஈஸியா பொட்டுக்கடலை மாவு வச்சு சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணியாச்சுங்க. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சர்க்கரை சேர்க்காம வெல்லம் தான் சேர்த்திருக்கோம், அதனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஃபர்ஸ்ட்